சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. நாம் மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் வரும்போது தெய்வ அருளால் நமக்கு தூய்மை பணி, தொண்டு செய்யும் பணி கிடைக்கும் வாய்ப்புகள் ஏற்படுவதுண்டு. அந்த அருள் நமக்கு எப்படி கிடைக்கிறது அறிவோமா? இதோ அன்னையின் அருள்வாக்கினை கேட்போம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. இங்குள்ள குப்பைகளை நீ எடுத்தால் உன் ஆன்மாவை சுற்றியுள்ள குப்பைகளை நான் எடுப்பேன். உன் அகங்காரத்தை தூக்கி எறிந்துவிட்டு அம்மாவின் சந்நிதியை நீ சுத்தப்படுத்தினால் உன் மனதில் உள்ள அழுக்குகளை நான் சுத்தப்படுத்துவேன். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று தென்காசி மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் நடுவிற்பட்டி ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. திருச்சி மாவட்டம், இந்தியன் பெங்காலி மன்றம். என் பேர் ஜெயலட்சுமி. நான் 20 வருஷமாக அம்மாட்ட வந்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவோ அம்மா எங்களுக்கு நல்லது நடந்திருக்கு, போயிருக்கு. நான் கிராமத்துலேருந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆள் தான் மாலை போட்டு வந்தேன். இன்றைக்கி 6-7 பஸ்ஸு மாலை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். தொண்டுக்கு எல்லா ஆலயத்தில் நடக்கிற அனைத்து தொண்டுகளுக்கும் வந்துடுவேன். அமாவாசைக்கு வந்திருக்கேன். அம்மாட்ட பாத பூஜை பண்ணியிருக்கேன். அருள்வாக்கு கேட்டிருக்கேன். அம்மா சொல்கிற வழி நடந்து போய்கிட்டு இருக்கோம். சக்தி அனைவருமே எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி எல்லா தொண்டுகளுக்கும் கூட்டிகிட்டு வரேன். எல்லா மக்களுமே எல்லாமே நல்லா இருக்கிறாங்க. அதே மாதிரி நான் எவ்வளவோ கஷ்டத்தில் தான் இருந்தேன். நான் அம்மாட்ட வந்ததுக்கு பின்னாடி நான் நல்லா இருக்கேன். சக்தி அம்மா என்ன நினைக்கிறேன்னா அதை நடத்தி கொடுத்துட்ருக்காங்க. கேட்டதை செஞ்சிட்ருக்காங்க. சக்தி எனக்கு நான் வீட்டு டைம் சரியில்லைன்னு சொல்லி வெளியில் வாடகைக்கு எங்கள் சொந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு நான் வாடகைக்கு போயிருந்தேன். சக்தி அது வாடகை போய் 10 வருஷமாக வாடகை வீட்டில் இருந்தேன். என் வீட்டு வாடகைக்கு இருந்தாங்க. என் வீட்டு வாடகைக்கு இருந்தவங்க அந்த வீட்டை திருப்பி மீண்டும் பணத்தை கொடுத்து அந்த வீட்டை என் வீட்டை விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் அம்மாட்ட தான் முழுசாக இது பண்ணேன். இதே ஒரு பாத பூஜையில் அப்படி தான் அம்மாட்ட நான் சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டில் இருந்துக்கேன் அப்படின்னு அம்மாட்ட அழுதேன். அதுக்கு அம்மா சொன்னாங்க, இது சொத்து போனால் சொத்தை சம்பாரிச்சிடலாம், உயிர் போனால் உயிரை சம்பாதிக்க முடியாது. அதனால் நீ எப்போ உன்னை நான் உன் வீட்டில் உட்கார வைப்பேன், நான் அப்போ உட்கார வைப்பேன். அது வரல வாடகை வீட்டில் அம்மா சந்தோஷமாக வச்சுருக்கேன்னு சந்தோஷப்படு. உன்னை எப்போ வீட்டில் சொந்த வீட்டில் கொண்டு உட்கார வைப்பீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஓம் சக்தி பராசக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.